மூக்கு கீழே ஒன்று பேண்டேஜ் ஒட்டியிருந்தா உனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுமா அப்படின்னு வேற. ஐயோ சின்னசாமி அப்படின்னு வேற. யோ இனியா பிரியாணி புளிக்குது அப்படின்னா, யோ அது புளியோதரையா, புளியோதரைக்குள்ள முட்டையை வச்சு அதை பிரியாணின்னு சொல்லி நீ ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வேணாம் எடுத்துடலாம் அப்படின்னு. நோ, சந்தானத்துக்கு வந்து அதே மாதிரி என்னன்னா, வடிவேல் சார் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல், விவேக் சார் எப்படின்னா வாரம் வந்து அதான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். அதை ஒருத்தர் தூரத்துலேருந்து எடுத்துட்டு நான் அப்புறம் அப்படியே கிளம்பும்போது அவனை பார்த்து சொன்னேன், இனிமே நாளைக்கு வீடியோ போட்டுருவாப்புல, இவர்கள் இறப்பில் இவர்கள்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தார். யாசகம் கேட்டு வந்தார். அவர் வந்து ஐயா உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை அப்புறமா அப்படின்னு என்கிட்ட வந்தார். இப்போது அவன் கேட்டப்போ நான் எடுத்திருப்பேன். எடுத்தேன்னா நாளைக்கு பார்த்தியா உங்களுடைய இன்டர்வியூ ஒன்று பார்க்குறேன். அதோடைய கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து காமனாக யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்தை அவர் வந்து கிரிட்டிக்கலாக கேட்டிருந்தாரு. ஸோ அந்த இதுக்கு உங்களுக்கு உங்கள் மூலிமா ஆன்சர் கிடைக்கலாம் பார்க்குறேன். நானே என்னோட கமெண்ட்டை படித்ததில் நீங்கள் படிச்சது என்னென்னா, உங்களுக்கு வந்து பிடிச்ச காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஆப்வியஸாக கவுண்டமணி சார் பேரை சொல்லியிருந்தீங்க. இப்போ உள்ளவங்களை வந்துட்டு எனக்கு சந்தானம் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சூரி கூட நல்லா பண்ணுறாரு, பட் எனக்கு சந்தானம் சார் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஏன் இன்பிட்வீனில் வந்துட்டு விவேக் சார் வடிவேல் சார்லாம் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கேட்டிருந்தாரு. கவுண்டமணியோட அந்த ஒரு லொல்லு காமெடி அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு நக்கல் நையாண்டின்னு சொல்லுவாங்க. சத்யராஜ் வந்து கேட்பார், என் நண்பன் வளையபாளையம் சின்னசாமின்னு ஒருத்தரை பார்க்கலாம், மூக்கு கீழே ஒன்று பேண்டேஜ் ஒட்டியிருந்தா உனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுமா அப்படின்னு வேற. ஐயோ சின்னசாமி அப்படின்னு வேற. அந்த அதாவது அந்த ஒரு சொல்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அவ்வளோதான். லைட்டான ஒரு காமெடி, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணலாம் அடிக்க மாட்டார், சைலண்டாக அடிப்பார் கவுண்டமணி. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இதில் நடிகரில் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுல வந்து என்ன, யோ இனியா பிரியாணி புளிக்குது அப்படின்னா, யோ அது புளியோதரையா, புளியோதரைக்குள்ள முட்டையை வச்சு அதை பிரியாணின்னு சொல்லி நீ ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வேணாம் எடுத்துடலாம் அப்படின்னு. நோ, டுடே புளியம் பிரியாணி அப்படின்னு. அந்த புளியம் பிரியாணி என்னன்னா, அந்த புளியம் பிரியாணிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ஃப்ளோவில் தான் வரும். இன்னைக்கு நம்ம வந்து இந்த டயலாக்ல புளியம் பிரியாணின்னு ஒன்று சேர்த்துப்போம், அப்படி எழுதுறது கிடையாது. ஸோ அது ஒரு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். சந்தானத்துக்கு வந்து அதே மாதிரி என்னன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதனால் எனக்கு பிடிக்கும். வடிவேல் சார் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணி அழகாக பண்ணுவார். அது வேறு ஜானர். அவரது இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா அவர் ஒவ்வொரு கதை மாதிரி பண்ணிகிட்டே வருவார். விவேக் சார் எப்படின்னா மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். நமக்கு எப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று பிடிக்கும். ஆன் ஸ்பாட்டில் இப்போ சொல்கிறது ஒன்று கவுண்ட்ரு. அது எனக்கு கவுண்டமணி சந்தானம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அப்புறம் உள்ளதில் வடிவேலு அவங்கெல்லாம் பிடிக்கும். பட் அதுக்காக வந்து மற்றவங்களாம் பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு காட்சியில் ஒவ்வொருத்தரை ஒரு சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது எனக்கு வர பிடிக்கும். அதுக்காக நான் இவங்க காமெடிக்கெலாம் சிரிக்கவே மாட்டேன் சார், இறுக்கமாக தான் இருப்பேன். கவுண்டமணி வந்தால் தான் சிரிப்பேன், அப்படி கிடையாது. இவங்க எல்லார் காமெடியும் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கவுண்டமணி சார், அதுக்கப்புறம் சந்தானம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்ட அந்த லைவ்லினஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக வந்து கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு நான் அடிக்கடி அவரை மீட் பண்ணுவேன் கவுண்டமணி சாரை. இங்கே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவோம், எல்லோரும் பேசுவோம். பேசிட்டு கிளம்பும்போது அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தார். நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் ஏஐயில் எப்படிலாம் க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, நீங்கள் விஜய் சாருக்கு பேர் புக்கே கொடுத்தீங்களாமே, வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு, எப்பப்பா நான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னாரு. ஏஐயில் போட்டாச்சு, எல்லாம் வந்துருச்சு, நீங்களும் விஜய் சார் இருக்கிறது வந்துருச்சுன்னு. டேய் இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமாக இல்லையாடா அப்படின்னாரு. சொல்லிவிட்டு வெளில வரும்போது ஒருத்தர் அவர் வந்து ஒரு யாசகம் கேட்டு வந்தவர். அவர் வந்து ஐயா உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. இல்லை அப்புறமா அப்படின்னாரு. என்கிட்ட வந்தார். இப்போது அவன் கேட்டப்போ நான் எடுத்திருப்பேன். எடுத்தேன்னா நாளைக்கு பார்த்தியா கவுண்டமணி சேர்ந்து பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் வாசலில் பிச்சை எடுத்தார் கவுண்டமணின்னு இவங்க போட்டுருவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னாரா. அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்ல சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக. அதாவது என்னென்னா இங்கே கேமராவில் பிக்சர் ஃபோட்டோ எடுக்கிறது வேறு,
வேறு யாராவது அந்த பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது ஒன்றே போட்டுருவாங்க. இப்போல்லாம் எல்லா பக்கம் தான் கேமரா வச்சுருக்காங்கல்ல. அது மாதிரி நிறையா ஒரு இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. ஒரு டெத்து வீட்டில் அன்றைக்கி 8 மணி நேரம் இருந்தோம்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு சோகம் இருக்கும், அப்புறம் எல்லோரும் கலந்து பேசுவாங்க. பொதுவாக இறப்பு நடந்த வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் ஏதாவது சிரிப்பாக பேசுவாங்க. ஏன்னா ஹெவினஸ் இருக்கக்கூடாது. இந்த ஹெவினஸ் வந்து பாரம் வந்து அதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி வந்து அன்றைக்கி ஒரு குரூப் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சாதாரணமாக அவங்க ரொம்ப நேரம், நான் சொல்கிறது ஒரு 6 மணி நேரம் கழிச்சு, அவங்க வந்தே 6 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் கழித்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தர் தூரத்துலேருந்து கேமரா வச்சு எடுத்துட்டார். நான் அப்புறம் அப்படியே கிளம்பும்போது அவனை பார்த்து சொன்னேன், நீங்கள் பேசுனது எனக்கு தெரில, ஆனால் ஒருத்தர் கேமரா வச்சு எடுத்துட்டார். எனவே நாளைக்கு வீடியோ போட்டுருவாப்பில், இவர்கள் இறப்பில் இவர்கள்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தார்னு. சார் என்ன சார் இது? அல்ல அவ்வளோதான், இன்றைக்கி லைஃப் அதுதான். அதனால் நம்ம எந்த பக்கமும் கேமரா பக்கம் திரும்பாமே, நான்லாம் கேமரா பக்கம் முகத்தே காமிப்பேன். பாண்டியராஜன் சாரோட தான் இருந்தேன். அவருக்கு பயங்கர ஒரு வலி. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி 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 எழுதார். அவர் பெரிய ட்ராவலில் பாண்டியராஜன் சாருக்கு அது இருந்தப்போ நான் தான் யோசித்தேன், ஓகே, ஆனால் இதெல்லாமே நீ கேப்சர் பண்ணி போடுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. எங்கேயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கேமரா கேப்சர் பண்ணி அதை கவுண்டர் பண்ணி கரெக்டாக ஹைலைட் பண்ணிடுவார். இதெல்லாம் போட்டால் ஏதாவது நியூஸ் விடுவாங்க. அதுதான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. இயல்பாக சந்தானமுக்கும் அதே மாதிரி தான். லைவாக பார்க்கும்போது அந்த பேசுகிற விதத்துலேயே அவர் ஒன்றும் டயலாக் எழுதி கொடுத்து தான் சந்தானம் பேசுவார், மற்ற நேரத்தில் அமைதியாக இருப்பாருன்னு கிடையாது. லைவாகவே சந்தானத்துக்கு அந்த ஒரு காமிக்கல் நேச்சர் ஒன்று உண்டு. எனக்கு சந்தானம் வந்து ஹீரோவாக நடிக்கிற எல்லா படங்களும் நான் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை சிரிக்க வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷமாக நம்ம வயிறு குழுங்க சிரிக்கணும். அந்த பழைய சந்தானம் வந்துட்டு போ. ஆமாம்மா, அது அவருடைய எல்லா படங்கள்லையுமே அந்த ஒரு 5 மினிட்ஸ் அந்த பழைய சந்தானம் அது ஒரு வயிறு குழுங்க சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனாலேயே பார்ப்பேன். அது எல்லா படங்களுமே, அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கும் அவர் ஹீரோ ஆனாலும் அவருடைய காமெடி சென்ஸ் அது வந்து சொல்லும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சந்தானத்துக்கு இருந்ததை விட ஒரு காட்சியில் மட்டும் ரெட்டினோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று இருக்கும். A1 ஒரு படத்தில் வந்து சந்தானம் பேசுவாப்புல, பேசிகிட்டு இருக்கும்போது கார் உள்ள வந்துட்டு, இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியல, நம்ம எல்லாரும் பாபநாசம் படத்தில் அந்த மாதிரியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாபநாசம் படம் பார்த்தீங்கல்ல அப்படின்னா டப்புன்னு ரெடி இல்லையா அப்படின்னு அன்னைக்கு தான் விட்டு போயிட்டீங்களே அப்படின்னாரா. நான் வந்து உருண்டு புரண்டு சிரிச்சிட்டேன். நகைச்சுவைங்கிறதே அதுதான், அந்த ஸ்பாட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இட்ஸ் நாட் அ ப்ரிப்பேர்ட் ஒன். ப்ரிப்பேர்ட் ஒன் இருக்குது சில இது ரேட்டிங் சார். இப்போ எஸ்வி சேகர் சார் வந்து ப்ரிப்பேர்டாக அடிப்பார், கிரேசி மோகன் சார் வந்து அந்த கவுண்டரே எழுதி அடிப்பார். இதெல்லாம் ஒரு டேலண்ட். அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு சமீபத்தில் வந்து அரசியல் ஜோக்கை வந்து எஸ்வி சேகர் சூப்பராக அடிப்பார். அந்த குதிரை பேரம்னு அரசியலில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வந்து எங்கேயாவது ஒரு ட்ராமாவில் எஸ்வி சேகர் கண்டிப்பாக அந்த டைலாக் வச்சுருக்காரு. என்னையா என் பேரை அவன் ஒரு குதிரை கேட்குறான், இப்போல்லாம் குதிரை பேரன்னாலே பெரிய பிரச்சனை அப்படின்வார். அவனே உடனே ஒரு கிளாப் போட்டு, என்னன்னா இது நான் சொன்னது இன்ன வரைக்கும் அவர் ட்ராமாவில் சொல்லியிருக்காரான்னு தெரியல. இதுதான் எஸ்வி சேகர் சாருடைய ஒரு டைப், ஒரு ஸ்டைல். அந்த லைவாக நடக்கிற ஒரு விஷயத்தை, இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே சொல்கிறது. புதுசாக சோஃபா வாங்கியிருக்கீங்க, என்ன மாடல், சோஃபா மாடல் பற்றி இங்கே பேசாதீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் லைட்டாக எடுத்து வச்சுப்பார். அது அவருடைய டேலண்ட். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காமெடியன்ஸுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அது எஸ்வி சேகரும் இன்க்ளூடிங் சார், அதுலேயும் சொல்லுவேன். கிரேசி மோகன் சார், எஸ்வி சேகர் சார் எல்லாமே சொல்லுவேன். எஸ்வி சேகர் சார் வந்து அதில் பொலிட்டிக்கல் அடிப்பார். அந்த சட்டையரிக்கல் ஒன்று பண்ணுவார்ல, மரண காமெடியாக இருக்கும். அது கரண்ட்டு சினாரியோவாக அடிப்பார். இந்த 2 டயலாகும், அந்த சோஃபா மாடலும் குதிரை பேரனும் நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராமாவில் இன்க்ளூட் பண்ணுவார். ஏதாவது ஒரு ட்ராமாவில் நீங்கள் போய் லைவாக பார்க்கும்போது இது இருக்கும். எனக்கு தெரியல, இது நானாக சொன்னது, ஆனால் கண்டிப்பாக அவர் இதை யோசிச்சிருப்பார். நீங்கள் கால் பண்ணி கேட்கணும் அப்புறமேட்டுக்கு, சார் இப்படி சொன்னேன். இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சது ட்ராமாவில் போட்டாருன்னா பயங்கர கிளாப்ஸ் வரும். அதுதானே மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வந்து தர்ணி சார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தனுஷ் சார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்ககிட்ட லேர்ன் பண்ணது நிறைய இருக்கும். அப்படி ஸ்பெஷலாக இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு என்ன சொல்லுங்கள்? தர்ணி சார்ட்டை வந்து ஒரு கதையை எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுத்தேன். ஃபீல்டில் பெருசாக ஒர்க் பண்ணலனாலும்
ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ், எந்த சீன் எப்படி இருக்கணும், இதுக்கப்புறம் எப்படி அந்த நாட் போகணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லி தருவார். லிட்டரலாக சொல்லணும்னா தரணி சார்கிட்ட போய் நான் சேரும்போது அவர் அவருக்கு என்னை பார்த்தோன்னா அவர் ஏன் பிடிச்சதுங்கிறதுக்கு நானாக யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் ஒரு டேரக்டர்கிட்ட போய் சேரணுன்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் படங்கள்லாம் பார்த்து உங்களை பார்த்து உங்களுக்கு தான் சார் வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ரொம்ப சீரியஸாக 4 டேரக்டர் பேர் சொன்னேன். 4 டேரக்டர் பேர் சொல்லி இவங்களில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு தான் சார் என் லைஃப்லேயே இருந்தேன். எனக்கு முதல் மரியாதைங்கிற ஒரு படத்தை பார்த்து தான் சார் நான் சினிமா வரணும்னு ஆசைப்பட்றேன். எதுவுமே அவர் பற்றி சொல்லலை. அவர் டே பார்த்துட்டே இருந்தார், நாளைக்குலேருந்து வந்துரு அப்படின்னாரு. அவர் என்ன ஒரு சீன் சொல்ல சொன்னார். சீன் சொன்னேன். அந்த சீன் வந்து ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டேன். 3 நாள் எடுத்துகிட்டு அந்த சீனை வந்து இப்படி பண்ணலாம் சார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வர சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டோரியிலையும் நம்மக்கிட்ட அந்த நேர்மை, ஒரு எப்போவுமே அந்த பகஸ்துதி பாடுறது மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னே உங்களை பார்த்தான் சார் எல்லாமே அப்படிலாம் எனக்கு என்றைக்குமே பேச வராது. அதனால் வந்து உடனடியாக அவர் வந்து அதை கற்றுத்தர்றதும் நல்லா கற்றுத்தந்தார். பெரிய விஷயம் என்னென்னா, நான் போனப்போ நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற ஒரு லாஸ்ட் அசிஸ்டண்ட். பட் கூட உட்காந்துருந்தெல்லாம் யாருன்னா, அழகிய தோமன் டைரக்ட் பண்ண பரதன் சார், எங்கேயும் காதல் பண்ண ரவி சக்கரவர்த்தி, வேட்டைக்காரன் டைரக்ட் பண்ண பாபு சிவன், இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இப்போ ரைட்டர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. நானும் ஒரு சேரில் உட்காந்துருப்பேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தர்றது இருக்குல்ல, இட்ஸ் நாட் நார்மல். அதுவும் ஒரு பெரிய டைரக்டர் தரணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் தரணி சார் வந்து நான் சொன்னதுக்காக, அந்த சீன் சொன்னதுக்காக, ஓகே நீ கற்றுக்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லி, அவங்க உட்காந்துருக்க அந்த ஹாலில் எனக்கும் ஒரு சேர் போட்டு இங்கே உட்காந்துரு, இவங்க என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னா நான் பொறுமையாக உட்காந்து கேட்டிருப்பேன். எப்படி சீன் சொல்கிறாங்க, என்ன பண்ணான்னு கேளு. அதுக்கப்புறம் சாயங்காலம் உட்காந்து எப்படி இருந்தது இந்த சீன், இப்படி இருந்ததுன்னு அதெல்லாம் உட்காந்து பேசிட்டு சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அது வாய்ப்பே இல்லை. ஒரு ஸ்கெலிட்டன் ஒன்று சொல்லுவார். 45, 30, 50 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லுவார். கட் பண்ணால் தூக்குறோம் வராருன்னு வரல. அது சொல்லும்போதே அப்படியே விஷுவல் ஓடும். அந்த இது வந்து டாப் தனுஷ் சார். அதுக்கப்புறம் வந்து ஒஸ்தியை வந்து ஒர்க் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது தான் தனுஷ் சார் வந்து 3 ஆரம்பித்தார். தனுஷ் சார்கிட்ட வந்து முன்னாடி பொல்லாதவன் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், என்னைக்காவது நாள் நீங்கள் படம் பண்ணால் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களா சொல்லியிருந்தீங்களா? நான் சொல்லியிருந்தேன். பொல்லாதவன் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்கன்னு நான் தெரியும், எனக்கு அவர் டைரக்ட் பண்ணுவார்னு தெரியும். ஏன்னா பொல்லாதவன் வந்து பண்ணுறப்போ தனுஷ் சார் வந்து ஒரு 1-to-1 இன்டர்வியூ வரார். ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ, இவ்வளோ தான் ஸ்டுடியோவே இருக்கும், சின்னதாக இருக்கும். நானும் அவர் மட்டும் எதிர்த்தாவில் உட்காந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு பேரே வந்து மை 98.3ன்னு ஒரு நிகழ்ச்சி. அது அவரை பற்றி அவரே சொல்லணும். நான் வந்து கேள்வி கேட்பேன், ஆனால் அவர் பேசுறது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். நான் சொன்னல ஒரு ஃபார்மேட், அவர் பேசுறது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். அப்போ அவர் சொல்லும்போது கேட்டேன், இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இது எப்படிங்கன்னா, எப்படி சார் அப்படின்னா அவர் சொன்னார், செல்வராமன் சாரோட ஒரு ஒர்க் பண்ணது, எந்த ஸ்க்ரீன் பிளேலலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை நான் ஃபஸ்ட்டு இப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த படம் 1001 பற்றி சொல்கிறார். 1001 நான் வந்து பண்ண வேண்டியது, இது இந்த கேரக்டர் இப்படி தான் வச்சுருந்தோம், அண்ணன் இப்படி தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சொல்ல நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களுடைய ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் பிரமாதமாக இருக்குது, என்றைக்காவது நாள் நீங்கள் படம் பண்ணால் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். மயக்கம் என்ன ஆடியோ லான்ச் வந்தப்போ என்னை பார்த்துட்டு டக்குன்னு கீழே போனார். மேலே வந்து என் ஹெட்டுக்கு ஃபோன் அடிச்சு, அந்த ஆதவன் இருந்தால் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லி, ஆதவன் ஒரு படம் பண்ணுறேன் 3ன்னு, நீங்கள் வரீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா அந்த படத்தில் அப்படின்னாரு. தாராளமாக வரேன் சார். உடனே போய் தரணி சார்ட்ட சொன்னேன், போட அப்படின்ட்டு. ஒரே டைமில் ஒஸ்தியும் இந்த 3யும் ஷூட் நடந்தது. அவர் பெங்களூரில் அங்கே ஹுசூரில் இதில் எடுத்துருந்தார், ஹூப்ளியில் எடுத்துகிட்டு இருந்தார், நான் இங்கே எடுத்துருந்தேன். ஸோ அப்போது வந்து அந்த யூனிட்டுக்கும் இந்த யூனிட்டுக்கும் காமனாக இருந்த ஒரே ஆள் நான். அவ்வளோதான். ஆனால் தனுஷ் சார் பயங்கர என்கரேஜ் பண்ணுங்க. ரெண்டாவது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட ரைட்டிங். சீன் எழுதுறதுல பிரமாதமாக எழுதுவார். இந்த ஜென்ரேஷனில் வந்தவராக இப்படி எழுதுறாருங்கிற ஒரு ஆச்சரியம். அது காரணம் அவரும் அவங்க பாரதராஜா சாருடைய ஃபேனு, அவங்க அப்பா டைரக்டர் எல்லாம் அந்த ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு சீன் எழுதும்போது இந்த டைலாக் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும்னு டிசைட் பண்ணுவார். அந்த ஒரு 3 வரும்போதெல்லாம் ஒரு காட்சியில் அவர் சொல்லுவார், நீங்கள் இங்கே கேமரா வச்சுங்க, இங்கே வச்சுங்க, நீங்கள் அதை சொல்லுங்கள், இங்கே ரிப்பீட் பண்ணி இங்கே ஆன் ஷோல்டர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு க்ளோஸ் சார், அப்புறம் இவங்க வந்து ஒரு மிட் ஒன் எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு அவர் தெளிவாக இருப்பார், க்ளீனாக எழுதிட்டு அது தெளிவாக இருப்பார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மேம் கொடுத்தோன்னா அவங்க டைரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து தனுஷ் சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஒரு சீன் எப்படி எடுக்கிறது. அவர் சொன்னால் இன்றைக்கும் சொல்லுவார், ஒரு நாள் ஷூட் போனால் ஒரு நாளைக்கு 3 சீன் எடுக்கணும்னு. 3 சீன்லாம் இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை.
ஒரு சீன் 2 சீனுக்கே நாக்கு தெளிடுது எல்லாருக்கும். 3 சீன் எடுக்கணும் அப்படின்னுவார். அதே மாதிரி ஒரு சுஹாசினி மேடம் ஒரு தடவை சொல்லுவாங்க, ஒரு சீன் பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக்கில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. அட்மாஸ்பியர்னா நடக்க விடுறது கிடையாது, அதில் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும். அந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ண நான் வந்து ஆக்சுவலாக வந்து 3ல அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அதுவும் ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து இவங்க நடந்து வருவாங்க, அது ஷார்ட்டு. இவங்க 2 பேரும் நடந்து வர்றதுங்கிறது ஷார்ட். அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு அம்மா வந்து ஒரு டீச்சரோட பேசுகிற மாதிரி பண்ணுங்க, அங்கே ஒரு அப்பா வந்து 2 பசங்களை கூப்பிட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, இதெல்லாம் வந்து ஸ்டோரி, விதவிதமான பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதை அவர் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணுங்க அதோடன்னுவார். சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படத்தில் அவரோட ஒர்க் பண்ணும்போதே கிளாப் போர்டு அடிக்கிறதுக்கு உடனே ஆதவன் கையில் கிளாப் போர்டு கொடுங்க அப்படின்வார். வேல்ராஜ் தான் கேமரா. அப்போ வேல்ராஜ் சார் வந்து சொல்லிவிட்டு, வேல்ராஜ் சார் வந்து திரு சாரோட அசிஸ்டண்ட் இருந்தார். ஸோ திரு சார் எனக்கு வந்து நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். அதனால் அவர் வந்து பார்த்து, ஓ வாங்க ஆதவன் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சரி ஓகே வாங்க அப்படின்னு ஃபோக்கஸ் புல்லர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோக்கஸ் புல்லர்கிட்ட கேட்கணும் என்ன லென்ஸு, எந்த லென்ஸுக்கு எங்கே வைக்கணும், எதுக்கு இது என்கிளாப் வைக்கணும், கேமரா பக்கத்தில் வைக்கணுமா, இதை தள்ளி, ஆமாம், எல்லாமே வந்து சொல்லி தந்தாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லி தந்து தனுஷ் சார் வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அந்த ஒரு படமே வந்து அவர் கூட ஒரு 10 படம் ஒர்க் பண்ண அனுபவம் அது. அவர் எப்படி எடுக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எல்லாமே பார்த்தேன். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பார்த்தேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு கணக்கெடுங்க. நான் ஒய்தி ஸ்கூல் பாட்டெலாம் எடுக்கும்போது 160 பேர் வரணும். அவன் என்ன கணக்கு நேற்று வந்தாங்களே, அந்த பிளாக் சார் சொல்லிட்டேன் சார், அவங்க தான் சார் கிராஸ் ஓவர் அப்படின்வாங்கல்ல, அந்த கிராஸ் ஓவர் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ, பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் டெலிவிஷனில் இருந்ததுனால தொடர்ந்து போக முடியல. அதுக்கப்புறம் படங்கள் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் தான், அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன். வாய்ப்பு கிடைச்சும் பெருசாக படங்களில் ஒர்க் பண்ண முடியலங்கிறது காரணம் ஃபேமிலி சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம மட்டும்தான் ஏர்ன் பண்ணணும், நம்ம ஏர்ன் பண்ணால் தான் உண்டு, வேறு என்ன பண்ணுறது. அங்கே போனால் நம்ம சினிமாவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல. பட் இப்போவும் ஏதாவது 1-2 படத்துக்கு ஒரு பவர் பாண்டி எடுக்கும்போது ஒரு தடவை மீட் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பவர் பாண்டினா, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் இட்லி கடை வரும்போதெல்லாம் வந்து ஒரு டப்பிங் இதுக்காக வந்து ஆதவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வந்து போனேன், பார்த்தேன், பேசினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பெரிய டச் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தனுஷ் சார் வந்து ஒரு கற்றுக் கொடுத்த அந்த பாடம், எப்படி ஒர்க் பண்ணுறது ஃபீல்டுங்கிறது தெரியும். இன்றைக்கும் அந்த இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னா டக்குன்னு இதுக்கு மைண்டில் வந்துடும், ரீலோட் பண்ண மாதிரி மைண்ட் வந்து டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு இது உள்ளே இன்ஜெக்ட் ஆகிடுச்சு அந்த ப்ராசஸ். சீரியஸாக, ஏன்னா அதுதான் சொன்னேன், அதுதான் அந்த ஹெல்தி இன்ஜெக்ஷன். நீங்கள் அதை இன்றைக்கி பண்ணிவிட்டு 10 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட ஞாபகம் இருக்கும். நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தது, எங்கள் அப்பா சொல்லுவார், அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. அது நடந்திருக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி. காரணம் என்னென்னா, அந்த டீச்சர் நல்ல டீச்சர், மனசில் பதிகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தருவானால, அதுதான் தரணி சார், தனுஷ் சார், இவங்கள்டெல்லாம் நான் ஒர்க் பண்ண அனுபவம்லாம் அதுதான். எங்கள் வாத்தியாரும் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக என்னென்னா, கற்றுக்கிறதுங்கிறது வேறு, படிக்கிறதுங்கிறது வேறு. இது கற்றுக்கிட்ட விஷயம் மறக்கவே மறக்காது. அதுதான் ஒன்று. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆர்ஜேவாக இருந்து, விஜேவாக இருந்து, அண்டு இப்போ வந்து யூடியூபராகவும் மாறியாச்சு. எப்போ டேரக்டரை பார்க்கலாம்? அது வாய்ப்பு கிடைக்கும்போது தான். யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 கேமரா வாங்கணும். எனக்கு இன்னும் கேமரா கூட வாங்க முடியல. எனக்கு அந்த பட்ஜெட் நானே ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அது மாதிரி வந்து காலச்சூழல் தான் ஒருத்தர் டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது தான். முயற்சிகள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். நானே எழுதி வச்சுருக்கேன் ஸ்கிரிப்டு, சில இதெல்லாம் எழுதி வச்சு, வெப் சீரிஸ் மாதிரிலாம் எழுதி வச்சு, அதை ரிஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சு, ரைட்டர்ஸ் அசோசியேஷன் ரெஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சு பக்காவாக வச்சுருக்கோம். என்ன அந்த மாதிரி இது பண்ணும்போது, பிச் பண்ணும்போது 2-3 பேர் வந்து நாளைக்கே பார்த்துடலாம், எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்வாங்க. அப்புறம் அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்கே பணம் தேவைப்படுது, பொருளாதாரம் தேவைப்படுது, இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படுது, அந்த காலகட்டங்கள் தேவைப்படுது, நிறையா இருக்குது. என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு டைம் அமையணும்னு வாங்கல, அந்த டைம் அமையணும். அப்படி அமையிற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணணும். லெட் இட் பி அட் எனி ஏஜ். அது எந்த ஏஜில் இருந்தால் என்ன, அந்த ஏஜில் கூட வி கேன் டூ தட். ஹாலிவுட்லலாம் வந்து 50-60 வயசுக்கு மேலே தான் டேரக்டர். 50 வயசில் மார்ட்டின் ஸ்கார்செஸே 50 வயசில் தான் டேரக்டரே ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் படம் பண்ணுவாங்க. ஹாலிவுட்டில் தான் சொல்லுவாங்க, மனோஜ் நைட் ஷியாமலன் வந்து டேரக்ட் பண்ணும்போது எவ்ரிபடி வாஸ் ஒண்டர்ட் பிகாஸ் யூ ஆர் ஸோ யங். மற்றவங்களாம் ஷாக் ஆகிருக்காங்க, இந்த வயசில் ஒரு இன்னும் டேரக்டர் ஆகிறார் அப்படின்னு. அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் 50 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்க டேரக்டர். அது வரைக்கும் நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸில் இருப்பாங்க. அதைத்தான் பாக்யராஜ் சாரும் பாரதிராஜ் சாரும் பண்ணாங்க.
ஒரு ரைட்டராக இருந்து டைரக்டர் ஆகுது இருக்குல்ல, அதுதான் கிளாஸ். அது அப்படியே அழகாக எழுதி கொண்டு வந்து ஸ்க்ரீன் பிளே எப்படி தான் அப்புறம் எங்கே நம்ம காட்சி அமைப்பில் உட்காரலாங்கிறது நல்லா தெரியும். அதை கரெக்டாக பொறுத்திருப்பாங்க. உங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்துட்டு பேசாமல் நம்ம வந்து அந்த 80 காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எதனால அப்படி சொல்லுங்க? நல்லா இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. 80s வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, தூங்கி எழுந்தோன்னா சூரியனை பார்க்கணும், அப்படியே கொஞ்ச நேரம் வந்து இந்த மரம் நிழல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் அப்படியே இந்த தண்ணியை வந்து ஓடிட்டுருக்கோம், அப்படியே சத்தம் கேட்கணும் அப்படின்னு. பாலுமேந்திர படம் மாதிரி எல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்க. இதுதான் இயல்பு வாழ்க்கையாக இருந்தது. நல்ல காற்று, அப்புறம் அப்படியே பேசுறது, நகைச்சுவோட 2 பேரோட கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருந்தது. பட் அதெல்லாம் மீறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எழுந்தோன்னே ஃபோனை பார்க்குறோம். ஃபோனை பார்த்து மெசேஜ் பார்த்து, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து சோஷியல் மீடியா நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. எப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க. உடனே ஒரு நாள் பார்த்தோன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கோன்னு சொல்லி பார்க்கும்போதே ஃபோனுக்கு கேட்டுரும். உடனே நீங்கள் ஃபேஸ்புக் ரோல் பண்ணும்போது சொந்த வீடு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும். அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே கிடைக்கல போல இருக்குது, சார் நமக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னு டிப்ரெஸ் போய்டுவாங்க. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும், ஒன்று சொந்த வீடு வாங்குறதுக்கும் ஒரு காலம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பொறுமை. நம்மளோட லைஃப்பை நாம் டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய பிரெயினை சோஷியல் மீடியா டியூன் பண்ணுது. காலையில் எழுந்தோன்னா சொந்த வீடு வாங்கலையா, சரி வயிறே சரியில்லை அப்படின்னு உடனே இல்லை, வயிற்று வலியில் என்ன காரணம், இந்த 3 விஷயங்களை கவனிங்க அப்படின்னா எதுக்கு? சார் அது கூட பரவாயில்ல, வயிற்று வலியா உங்களுக்கு கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மாதிரி எல்லாரும் வந்து எதுவுமே வந்து நிர்ணயிக்க முடியல, இப்படி தான் இருக்குங்கிறத நிர்ணயிக்க முடியல. இதில் எதுவும் மாற்றம் வருமானலாம் எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னதுனால மாற்றம் வந்துருமானலாம் தெரில. அவங்கவுங்க லைஃபு அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கும், அதை ஒன்றும் மாற்றலாம் முடியாது. அது இயற்கையாக அமையிறது ஒன்று இருக்குது. நாம் தான் வந்து இயற்கையோடு ஒன்றி இருக்கணும்னாங்க. 80s ஏன் சொன்னோன்னா, 80ஸில் வந்து இயற்கையோடு ஒன்றி இருப்பாங்க, நேச்சரோடு வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அது நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா பேசலாம், நல்லா சிரிக்கலாம், ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு இது இருக்குங்கிறது என்னுடைய இது. மேபி அந்தந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு, இப்போ இருக்கவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற லைஃப் தான் பிடிக்கும். இப்போ 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த லைஃப் தான் நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த லைஃப்பை டேஸ்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணாமல் இது நல்லா இல்லை எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சென்ஸே பண்ணியிருந்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அந்த லைஃப்பை சென்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணது நம்ம, இதுதான் நல்லா இருக்குது, இந்த லைஃப் நல்லா இருக்குது, அந்த மக்களோட பழகிருக்கோம். இந்த பக்கம் வந்தால் இப்படி 2K கிட்ஸோட இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா இதையும் பார்க்குறோம், அதையும் மாதிரி இது ரொம்ப பரபரப்பாக இருக்குது, இது மாதிரி இல்லை அது நல்லா இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்களுக்கெல்லாம் 80s அப்படி. 80s இஸ் நோன் அஸ் அ கோல்டன் எரா, நாட் ஓன்லி ஃபார் தமிழ் சினிமா, ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். 80s அப்படி ஒரு பக்குவப்பட்ட காலங்கள். லைட்டாக டெக்னாலஜி, ஒரு ஃபோனு, ஸ்கூட்ரு, ஒரு காரு, அப்படி லைட்டாக டெக்னாலஜி, நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. டெக்னாலஜி இப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆரோக்கியம் கம்மியாயிடுச்சு, அப்புறம் நார்மலாக எல்லாம் மெஷின் வாழ்க்கை ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய உடன்பாடே இல்லை. ஆனால் ஒன்று, இந்த ஹியூமன் லைஃப்பில் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி, 2K கிட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கிறதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது. வெளிநாட்டிலலாம் இன்னுமே வேறு மாதிரி இருக்காங்க. தே ஆர் ஸ்டில் கோயிங் ஆன் அ ட்ரிப், ஸ்டில் வாக் பண்ணியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஸ்டில் அவங்க கார்டனிங் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க, கிட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. இங்கெல்லாம் விளையாட்டே பார்க்க முடியல. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கிடையாது, விளையாட்டு கிடையாது. IPL ஆரம்பித்தா கிரிக்கெட் விளையாடுங்க, அதுக்கப்புறம் அந்த பேட்டு காணாம போயிடும், அதுக்கப்புறம் ஃபோன்லேயே விளையாண்டுருப்பாங்க, ஃபுல்லாக ஃபோன் வச்சுட்டு அதுலேயே கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்த சைக்கிளில் அந்த வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதே பார்க்க முடியல. அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாமே இருக்கணும், கலந்து இருக்கணுங்கிறது தான். இப்போ எல்லாம் கலந்து செய்கிற ஒரே விஷயம் என்னன்னா பிரியாணி சாப்பிட்றது மட்டும்தான். அது மட்டும்தான் எல்லாம் கலந்து நாங்கள் ஒரே ரைஸாக சாப்பிட்றோம் சார் பிரியாணினால, அதில் தான் கலந்துருக்காங்களே தவிர மற்ற எல்லாத்துலேயும் அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க. சில விஷயத்தை பார்க்குறதே கிடையாது, அந்த சைடே தேவை. அப்புறம் அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க, என் வாழ்க்கைக்கு இது போகிறோம், இது மட்டுமே என் லைஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். தே டிசைட் தேர் ஓன் லைஃப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது டிசைன் பண்ணிக்கிறாங்க. அவங்க தப்பு சொல்ல முடியாது, அவங்க லைஃப் அப்படி. எங்களை யாரும் குறை சொல்லாதீங்க, எங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு, அவ்வளோதான். எங்களுக்கு அது 80s அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க அந்த மக்களோட பேசுகிறது, அந்த மக்களோட பழகிறதுன்னு ஒன்று இருக்குது, நல்லா சுவாரஸ்யமான தகவல்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், அது பிடிச்சிருந்தது, அதனால் சொன்னேன்.
தனுஷ் சார் பற்றியுமே நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும். ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா உடனே ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாதிரியான ஒரு சினாரியோ அமையுது. ஏதாவது ஒரு காசிப்ஸ், ஏதாவது ஒன்று டீஃபேம் பண்ணுறதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து ஒரு யங்ஸ்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது எப்படி? வர்றவங்க இன் ஃபியூச்சர் வர்றவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எதிர்ச்சியாக நெகட்டிவாக நடக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி படம் வந்திருக்கு, அதை பார்த்தாங்க. ஆனால் ஃபாரின் படத்துலையும் காட்டுவாங்கல்ல அது சார், அதெல்லாம் எப்போ வந்திருக்கு சார் ப்ரொசீஜர். அதான் சொன்னேன், வந்திருக்கு. நம்ம ஆளுங்க அவ்வளோ இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கறது இல்லை. அந்த பொருள் இப்போ தான் இங்கே வந்திருக்குன்ற. ஏங்க அது விஜய் காலை கவனிச்சிங்களான்னு ஒருத்தர் போடுறாரு. என்ன காலை கவனிச்சிங்கன்னா செருப்பு இல்லாமல் வராரு. என்ன பண்ணணுங்கிறப்போ பொண்டாட்டி தேவைன்னு ஒரு படத்தில் அழுதுருப்பாரு. அது ரொம்ப உண்மையாக ஒரு எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் ரியல் லைஃப்பில் அவர்